ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல iQOO Z9 Lite அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 5G நெட்வொர்க் பட்ஜெட் செக்மெண்ட்ல வெறும் ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த போன் கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 10,000 ரூபாய்க்கு இந்த வட்டம் iQOO சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போனை ஒரு நிமிஷம் இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த போன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பிளிப்கார்ட்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண Vivo T3 Lite 5G மொபைல அப்படியே இன்னைக்கு iQOO மட்டும் பேரை மாத்தி அப்படி கொஞ்சம் கூட எதுவுமே மாத்தாம இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னா 3 லைட்ல உங்களுக்கு சார்ஜர் கிடையாது. 300 ரூபாய் நீங்க நம்ம சார்ஜர் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த போன்ல சார்ஜரோட இருக்கு. அதுதான் இந்த போனோட மிகப்பெரிய ஹைலைட். அந்த போன் பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு ஒரு 10,500 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த போனோட பிரைசிங் லான்ச்சிங் பிரைஸா ஒரு 10,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க வித் சார்ஜரோட. சோ இது வந்து ஒரு இன்னொரு பிளஸ் பாயிண்ட். இந்த போனை நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த போனை பத்தி நம்ம இந்த சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் iQOO Z9 Lite 5G பாக்ஸ். முன்னாடி iQOO மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்ட் டூலும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 15 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இது iQOO Z9 Lite 5G அமேசான்ல வந்து அவைலபிளா இருக்கு. இதோட பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக ஒரு 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 4/120GB வேரியன்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 6/120GB வேரியன்ட் ஒரு 11,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், கார்டு ஆஃபர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பாக்ஸ்ல சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் ஃபேக்டரை பார்ப்போம். டிசைன் ஃபேக்டர் எப்பயும் போல ரெகுலரான விவோ போன் எப்படி இருக்கும் அது கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். உங்களுக்கு சூப்பரான கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிரீன் கலர் சூப்பராவே இருக்கு. பட் ஆனா மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பக்கத்துல ஃபிளாஷோட செம்ம கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி வாட்டர் டாப் நாச்சோட ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஒரு டீசென்ட்டான ஒரு சூப்பரான கிளிட்டரிங் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. இந்த iQOO Z9 Lite 5G மொபைலை பொறுத்தளவு அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.56 இன்ச் டிஸ்பிளே, ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், 840 nits பிரைட்டரான டிஸ்பிளே வித் HD+ டிஸ்பிளே வித் வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்குங்க. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. ஆனா HD+ டிஸ்பிளே அதுதான் காம்ப்ரமைஸ். அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு இங்க 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னால இங்க வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் என்டர்டைன்மெண்ட்க்கு எந்த ஒரு வீடியோஸ் பார்த்தாலும் நல்லா இருக்கு. குட், இதோட ரிசல்ட் நல்லா வருதுன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த iQOO Z9 Lite 5G மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம், திக்னஸ் 8.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, அதுக்கு Fun Touch OS 14, LPDDR4X RAM, eMMC 5.1, ஸ்டோரேஜ் ஸ்பீடுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க IP64 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band support, Bluetooth 5.4, சிங்கிள் ஸ்பீக்கர் வித் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் FM ரேடியோ இருக்கு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த iQOO Z9 Lite 5G மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் சார்ஜர் சப்போர்ட் உள்ள மொபைலுக்கு இந்த மொபைல் 15 வாட் சார்ஜர் சப்போர்ட் ஆகும். ஃபுல் சார்ஜ் அதுக்கு 1 hour ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 day வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP 2MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா. இங்க 1080 30 frames seconds ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இல்ல டைம் லைஃப், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இது மாதிரி சிறப்பு அம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்த மொபைல்ல இருந்து எடுக்கிற ஷார்ட்ஸ் டே லைட்டா இருக்கட்டும், இண்டோரா இருக்கட்டும் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நல்லா இருக்கு. அந்த இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஜூமிங் பண்ணும்போது ஒரு சில பிக்சல்ஸ் உடையதான் செய்யுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது. குட், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. செல்ஃபி கேமரா நல்லா இருக்கு உங்களுக்கு அவுட்டோர்ல. அண்ட் இண்டோர்ல இருக்கும்போது ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஓவரால் இந்த கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரிதான் இதோட கேமரா ஃபீல்ட் ஆஃப் வியூல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு MediaTek Dimensity 6300 ஒரு 6nm ஆர்க்கிடெக்டோட 2.4 GHz ஸ்டாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MC2. சோ இந்த 6300
ஸ்னாப்டிராகனுக்கு எது கீழே இருக்கும் பாத்தீங்கன்னா 695 கீழே இருக்கும். ஸோ இந்த போன் இந்த ப்ராசஸர் டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், சோசியல் மீடியா யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு எல்லா விதத்திலும் கன்வென்ட்டா இருக்கும். கேமிங்னு பார்க்கும்போது எல்லா கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரன் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. ஸோ ஓவரால் இந்த சிப்செட் எல்லா விதத்திலும் கன்வே ஆகிற மாதிரி நல்லாவே ஆப்டிமைஸோட இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க விவோ தரப்புல இருந்து. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Z9 Lite 5G இந்த போன் ஒரு 10,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு iQOO ரொம்ப கஷ்டப்படவே இல்லை. ஏன்னா விவோல லான்ச் ஆன T3 Lite 5G மொபைல் தான் அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி இன்னைக்கு iQOO Z9 Liteன்னு இன்னைக்கு அமேசான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஆனா அந்த போனுக்கும் இந்த போனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. உங்களுக்கு பாக்ஸ் வித்தியாசம் இருக்க போது, அந்த போன்ல விவோல சார்ஜர் இருக்காது, இந்த iQOOல சார்ஜர் இருக்கு. ஆனா விவோல பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 10,500 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த போனை பொறுத்தவரை வெறும் ஒரு 10,000 ரூபாய்க்கு சார்ஜரோட உங்களுக்கு வருது. அப்ப நீங்க உங்களுக்கு அமேசான்ல இந்த போன் பிடிச்சிருக்கு, iQOO பிராண்டிங்கோட வேணும்னு நினைச்சா இது வாங்கிக்கலாம். இல்ல விவோ T3 Lite 5G மொபைல் வேணும்னா நீங்க பிளிப்கார்ட்ல போய் வாங்கிக்கலாம். சோ இந்த விவோ போனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா மேல கார்டு கொடுக்குறேன், நீங்க அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம சேனலை பத்தி கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு iQOO இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே மொபைல் தான். உங்களுக்கு அமேசான்ல கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு அமேசான்ல எனக்கு இந்த சார்ஜரோட எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்கிக்கலாம். இல்லங்க எனக்கு விவோ மேலதாங்க நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பிளிப்கார்ட்ல போய் நீங்க T3 Lite மொபைலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ ரெண்டு போன்ல ரெண்டு ஒரு வேறுபாடும் கிடையாது. அந்த போன்ல நம்ம என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோமோ இதே போன்ல அதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சோ பேர் மட்டும் தான் டிஃபர், வேற எதுவுமே மாற்றம் கிடையாது இந்த போனுக்கும் அந்த விவோ போனுக்கும் இந்த iQOO போனுக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு மொபைல் ரெண்டுமே தரமான ஒரு மொபைல். பிரைசிங் ரொம்ப கம்மி பண்ணி சார்ஜரோட நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.